ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு ஐயா முருகனுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வேலையை பார்ப்போம். சரி, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கணும். வாங்க இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் சாமி கும்பிட்றதுனால வேறு என்ன வைக்க, சாம்பார் தான் வைக்க முடியும். மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சுங்க. சாதத்தையும் வடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன வெஞ்சனம் வைக்கலான்னு பார்க்கல. சுண்டல் வாங்கி ஒரு 3-4 நாள் ஆச்சு. சரி, சுண்டலையும் போட்டு வைப்போம்னு சொல்லிவிட்டு சுண்டல் வைக்காமல் பட்டாணி ஊற போட்டேங்க, மறந்தாப்புல. சரி, பட்டாணி வெஞ்சனம் வைப்போம்னு சொல்லி பட்டாணி ஊற போட்டு, பட்டாணி வந்து எப்போயுமே நான் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கூட்டாத்தான் வைப்பேன். இந்த வட்டம் பட்டாணி வெஞ்சனம் எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணியை வேக வச்சுட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, மிளகா, குடமிளகா எல்லாம் போட்டு சேலட் மாதிரி வச்சாச்சுங்க. அப்படியே ஒரு சைடு காலையில் தோசைக்கு மாவு கரைச்சி வச்சாச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சாதத்தை வடித்து வச்ச தண்ணிங்க. இது வந்து எங்கிட்ட கிராமங்களில் வந்து மாட்டுக்கு ஊற்றுவாங்க. இது வந்து நைட்டு வச்ச தக்காளி சட்னிங்க. காலையில் தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்து வச்சாச்சு. அப்படியே நம்ம வெளியே போய் பார்த்தோம்னாங்க, நம்ம உலகில் தண்ணியே வராது. அப்புறம் என்னத்தை நம்ம வெளியே போய் பார்க்குறது? சரின்னு சொல்லி விட்டாச்சு. இது என்ன பார்த்திங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சல்லி தட்டியிருந்தாங்க. வீடு வாசல் எப்படியோ வாசல்லாம் கன்றாவியாக இருந்துச்சு. சரி, அது சல்லி தட்டி வீட்டு கொஞ்சம் மெத்துன்னு சொல்லி 2 நடை சல்லி தட்டியிருந்தாங்க. வேலையாளுங்க நல்லா சல்லியை மெத்தி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பாய்.